நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகம புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பார்வோனுடைய ஜன்ம நாளாய் இருந்தது. ஆமேன். இங்கு எகிப்து பேரரசின் பார்வோனின் பிறந்த நாளன்று நடந்த நிகழ்வுகள் என்ன என்று பார்க்கிறோம். யோசேப்பு சிறையில் இருக்கும்போது சொப்பனம் கண்டு அதற்கு அர்த்தத்தையும் வெளிப்படுத்துகிறார். அதில் ஒருவன் சுயம்பாகிகளின் தலைவன் அவன்வன் நாம் இன்றுள்ள 5 ஸ்டார் ஹோட்டலில் சீஃப் செஃப்பாக அழைக்கப்படுவன் தான் அந்த சுயம்பாவிகளின் தலைவன். ராஜ விருந்துக்கு தலைமை வகிப்பவன் அன்று. ராஜாவின் பிறந்தநாள் ஆடம்பர அந்த களியாட்டு கோலகாலமாக இருந்த அன்று யோசேப்பு சொன்னபடியே அவன் தலை தூக்கில் இடப்பட்டு விட்டது. மற்றும் ஒரு சம்பவம் புதிய ஏற்பாட்டிலே மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஏரோது ராஜாவின் ஜன்ம நாள் பிறந்த நாள் அன்று யோவான் ஸ்நானகனின் தலை எடுக்கப்பட்டு விட்டது. ஏரோதின் அரண்மனையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் டான்ஸ் களியாட்டம் நடைபெற்று அரண்மனை முழுவதுமே விழாக்கலமாக இருந்த சமயத்தில் இங்கேயும் ஒரு பரிசுத்தவானின் தலையை எடுத்தான் ராஜா. பரிசுத்த வேதத்தில் 2 முறை மட்டுமே ஜன்ம நாள் பிறந்த நாள் கொண்டாட்டம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த 2லுமே கொலை நடைபெற்று விட்டது. மற்றும் பரிசுத்த வேதத்தில் நீங்கள் எங்கு ஆராய்ந்து பார்த்தாலும் ஒரு பரிசுத்தவானின் தீர்க்கதரிசியின் ராஜாவின் இன்று பிறந்தார்கள் என்று எங்குமே இருக்கவே இருக்காது. தேதியும் இருக்காது, மாதமும் எதிலுமே இருக்கவே இருக்காது. பரிசுத்த வேதத்தில் பல நிகழ்வுகள் உண்மையான ஸ்டோரி என்று பல எழுதப்பட்டு உள்ளது. ஆனால் ஒருவனுடைய பிறந்த தேதியும் குறிப்பிடாமல் மறைக்கப்பட்டு விட்டது. ஏன் என்று நாம் சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் கொண்டாடும் பிறந்த நாள் வீண் பெருமைக்காகவா? நமக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலம் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் என்று இப்படிப்பட்டவர்களிடமிருந்து பாராட்டும் வாழ்த்துதலும் பெறுவதற்காகவா? எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் பிறந்த அந்த நாளை தேவன் நாம மகிமைக்காக தேவன் கூட்டி தந்த நாட்களையும் மாதத்தையும் வருடத்தையும் நினைத்து தேவாதி தேவனை துதித்து மகிமைப்படுத்துங்கள். நம்மை இம்மட்டும் பாதுகாத்து வழிநடத்தினவரை துதித்து மகிமைப்படுத்துங்கள் நன்றியுடன். அது போதும். ஆமென். God bless you.